ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் சரியான மொக்கையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது. படம் ஒர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையிலும் ஒர்த்து. நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது. இந்த காலத்து இளைஞர்களுக்கோசரம் எப்படி எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. செம்மையா இருக்குங்க. படம் நல்லா இருக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து மொக்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கா ப்ரோ? செம்மையா இருக்கு ப்ரோ. நீங்க போய் பாருங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க மாதிரிலாம் இருக்காது, வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா ஹாட்ரி தான் ப்ரோ. பாருங்க. தீபாவளிக்கு ஒர்த்து நல்லா இருக்கு. பிரதீப்புக்கு பேக் டு பேக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்ற பெரிய ஆளுங்களுக்குலாம் பிடிக்காது, நம்மள மாரி பசங்களுக்கு ஒரு 2K மேல இருக்க பசங்களுக்கு பிடிக்கும். அவன் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. அதனால ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ஃப்ரேம்லயுமே அவர் தான் வராரு. கீர்த்திக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. டைரக்டர் கீர்த்தி வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், நம்ம தமிழ் சினிமால பார்க்க முடியாத ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனா இது வந்து புதுசா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாய் மியூசிக்கு கண் கலங்குற மாதிரி அந்த சாங் சூப்பரா இருக்கு. இது வந்து லவ்வும் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே அந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா ஆட்ரிகா இருக்கும். யங்ஸ்டருக்கு கண்டிப்பா 2K கிட்ஸ்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா பிடிக்கிற கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. அதாவது உண்மையா லவ் பண்ற பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. லவ்ங்கிறது உண்மையா லவ் பண்ணோம், அது மாதிரி பேசியிருக்காங்க. தீபாவளிக்கு இந்த படம் ஒர்த்து தான் ப்ரோ. எல்லாமே கலந்துருக்குது. ஃபேமிலியும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு. ஜாதி பத்தியும் பேசியிருக்காங்க. படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் நிறைய ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். பிரதீப் முதல்ல நடிச்ச 2 படங்களையும் சின்ன காமெடி பண்ணியிருப்பாரு. அது இதுலயும் எதிர்பார்க்கலாம். இதுல எதிர்பார்க்கலாம். அந்த படத்துல வர எல்லா மேனரிஸுமே இந்த படத்துல கலந்து பண்ணியிருக்காரு. அந்த மமிதாவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மமிதாக்கெல்லாம் பயங்கரமான கேரக்டர் சூப்பரா கொடுத்துருக்காங்க. நம்ம சரத்குமார் சாருக்கு டிஏஜிங்ல காட்டியிருப்பாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். சரத்குமார் சாருக்கும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலா படம் வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் இருந்தாலும் வந்து நீங்க ஒரு காலேஜ் பசங்க இது மாதிரி யங்ஸ்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்து என்ஜாய் பண்றது சூப்பரா இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். நீங்க படமா பாத்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த தீபாவளிக்கு பெஸ்டா இருக்கும் படம். அந்த பேட்டர்ன் வேற தான். இதுல ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்துருக்காரு புது டைரக்டர். இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்த ரிஸ்க் தான். ஆனா அந்த ரிஸ்கை கீர்த்தி பயங்கரமா எடுத்திருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இது மாதிரி எடுக்குன்னு யாரும் யோசிப்பாங்க. அதுதான் பிரதீபம் சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, செட் ஆகுமான்னு யோசிச்சாங்க. ஆனா கீர்த்தி இது எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும். கீர்த்தி வாழ்த்துக்கள். ஏன்னா இது மாதிரி ஒரு தைரியமா இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து இந்த படம் ஹிட்டா அமையும். நிறைய வந்து இப்போ ஓல்டு சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்தந்த டைம்ல, அதுவும் நல்லா இருக்கு. மம்தா வந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா மம்தா கண்ணிலே இருப்பாங்க. அழகா காட்டியிருக்காங்க, கியூட்டா காட்டியிருக்காங்க, அழுவுற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்ல எமோஷனல் கலந்த படமா இருக்கு. எல்லா கட்டத்திலையும் எமோஷனல் கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற ஆடியன்ஸுக்கு கவர் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். சில இடத்துல ஸ்லோ ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா சிரிச்சு ரசிச்சு பார்த்தேன். சில ட்விஸ்ட் நிறைய இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து 2 ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதான் மாற்றி லவ் பண்ணாங்கன்னு வச்சுங்க. ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருப்போம். இதில் டிஃப்ரெண்டாக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. கனெக்ட் ஆகிச்சுன்னா அந்த படம் வந்து பிளாக் பஸ்ட். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. மம்மிதா அவங்க தான் கொஞ்சம் மெயின் ரோல். ஓகே, நான் ஓடுறேன். மம்மிதா எப்படி பண்ணிருக்கேன்? மம்மிதா பார்த்தா தான் கடுப்பா இருக்குது. ஓகே தான். சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பரா. படம் சூப்பரா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன? படத்தை வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு சார். ஒர்த்து தான், நல்லா தான் இருக்கு. தீபாவளிக்கு ஒர்த்து தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருக்கு சார்? மூவி எப்படி சார்? நல்லா இருக்கு சார். நல்லா ஒர்த்துங்களா படம் ஒர்த்து தான். சரத்குமார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஓகே. மியூசிக் ஓகே தான். நம்ம ஓகே புதுசா பண்றான். ஓகே, நல்லா பண்ணிருக்காரு. டைரக்டர் கீர்த்தி ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல அது. ஆனா பிரதீப்போடது வந்து எல்லா படமும் வர மாதிரி தான் வந்து அந்த ஜானர்லயே தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு. அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியே கிடையாது. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புது ஜெனரா புதுசா பாத்தீங்க. ஆமா, வித்தியாசமா இருக்கு கதை. ஆனா அது நமக்கு அடாப்ட் ஆகுமா நம்ம கல்ச்சருக்கு அப்படின்னு தெரியல. பிரதீப் ஆட்ரிக்கா இருக்கு. 100 கோடி தீபாவளி ரிலீஸ்ன்றதுனால 100 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். அது செட். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கு.